அந்த அந்த சீனில் ரஜினி என்ன பேசுகிறாருன்னே கேட்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரே விசிலு கைத்தட்டு. இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் ரஜினிகாந்தோடைய தோற்றம், அந்த இளமை தோற்றம்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதுமாதிரி ஃப்ளாஷ்பேக் எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டாத ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு. கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆமீர் கான், சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சௌபீன் ஷாஹீர் உள்பட பல நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். மேக்சிமம் பேஸ்ட் அப்பான் கடத்தல் கொலை. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கதாநாயகன் போவார். இதானே, இதில் வேறு என்ன புதுசாக கதை இருக்க போகுது? ஆனால் இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜுடைய திரைக்கதை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் இப்படி வரும்னு நம்ம ஒரு யூகிச்சு வச்சுருப்போம் இல்லையா, ஆன்டிசிபேஷன், அது கிடையவே கிடையாது. வேறு மாதிரி கதையை கொண்டு போகிறார். அது எப்படி லாவகமாக அவருக்கு வருகிறது என்பது தான் படத்தினுடைய வெற்றி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக நம்ம இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொல்லும்போது மிகப்பெரிய கைத்தட்டல் விடும். டைட்டில்லையே இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த டைட்டிலுக்கு மேலாக ஒரு டைட்டிலுக்கு அதிகமாக கைத்தட்டல் விடும். அது என்னென்னா, சூப்பர் ஸ்டாரின் 50வது பொன்விழா படம் அப்படின்னு சொல்லும்போது கைத்தட்டல் அதிகமாக விழுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாகார்ஜுனுக்கு அதிக பாகமா, உபேந்திராவுக்கு அதிக பாகமா, இல்லாட்டி சையத் ஷாஹீருக்கு அதிக பாகமா, ரஜினிகாந்துக்கு அதிக பாகமானா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுங்கள். நான் அப்பப்போ இந்த திருள் வர்ற நேரத்தில் நான் வந்துட்டு போனால் போதும், என்னை கைத்தட்டிடுவாங்க என்று சொல்லியிருப்பார் போல ரஜினிகாந்த். அந்த மாதிரி திடீர்னு அவ்வப்போ வந்துட்டு போகிறார். அதாவது இத்தனை நடிகர்களுக்கும் நடிக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏன் நானே நடிச்சுட்டு இருந்தால் சரி வராது. இது வரைக்கும் நான் நடிச்சிட்டேன்ப்பா, 171 படத்தில் நடிச்சிட்டேன். இந்த படத்துலையா மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ்கிட்ட. அதே மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் ஆர்பர் துறைமுகத்தில் நாகார்ஜுனா மிகப்பெரிய தாதா. இந்த நாகார்ஜுனா ஒவ்வொரு கொலையாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏன் இந்த கொலையை செய்கிறாரு, எதுக்காக இந்த கொலை செய்கிறாரு, ஃப்ளாஷ்பேக் என்னங்கிற விஷயங்கள் தான் கதை. இதில் ரஜினி என்ட்ரி கொஞ்சம் லேட்டாக தான் என்ட்ரி கொடுக்குறாரு. ஆனால் கொடுக்கும்போது சும்மா இந்த யானை வயக்காட்டில் போந்த மாதிரி தான், ஒரே அலப்பறை. அதுலேயும் அந்த 3 நிமிஷம் ஒரே டைலாக் 3 நிமிஷம். இது வரைக்கும் 2 நிமிஷம் சில படங்களில் பேசியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 3 நிமிஷம் மாடுலேஷன், வேரியேஷன், அதிகப்படியான மாடுலேஷன், குரல் ஏற்ற இறக்கம், அப்புறம் அந்த உணர்ச்சி பாவனை பிரமாதம். அந்த சீனில் ரஜினி என்ன பேசுகிறாருன்னே கேட்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரே விசிலு கைத்தட்டல். அட்டேங்க அப்பா, இன்னும் ஒரு 2 தடவை பார்க்கணும் அவர் என்ன பேசுனாருன்னு. அந்த அளவுக்கு கரகோஷம் ரஜினி. அதே மாதிரி சத்யராஜ் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான அமெண்ட்மெண்ட்டு ரோல் பண்ணியிருக்காரு. அவருடைய மகா ஸ்ருதிஹாசன். சத்யராஜுக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் உள்ள வருகிற சீன்கள்லாம் ஒரு அப்பா மகள் பாச உறவு, அது எப்படி அவங்களுக்குள்ள என்ன, ரஜினிக்கும் அவங்களுக்கும் என்ன கனெக்ஷனுங்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, அடப்பாப்பா ஏன்ப்பா கதையை சொல்கிறீங்க, நீங்களே சொல்லுவீங்க. அந்த மாதிரி சோபின் சாயத்துன்னு ஒரு கேரளா நடிகர் பின்னி படல் எடுத்திருக்காரு. வேறு ரேஞ்சு. அதாவது ரஜினி படங்களில் ரஜினி மட்டும்தான் நடிப்பார். இது அப்படி இல்லை. ஆமீர் கான் எல்லாருக்கும் தாடிகளுக்கெல்லாம் தலைவன். அவர் வர்ற சீன் குறைவாக இருந்தாலும் நச்சுன்னு பண்ணியிருக்காரு. அதாவது ஒவ்வொருத்தர் என்ட்ரிக்கும் லோகேஷ் கனகராஜ் வேறு மாதிரி ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காரு. நாம் ஒரு அர்த்தம் பார்ப்போம், ஆனால் படத்தில் வேறு மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கும். பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட். நீங்கள் காசு கொடுத்து போனீங்கன்னா அந்த காசு கொடுத்து ஜீரணமாகும். குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க, சும்மா கல டன் 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 அப்படி ஒரு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கு, முந்த நிமிஷம் என்ன நடந்தது, இதெல்லாம் இல்லாமல் ஒரு வேறு மாதிரி ஒரு கதைக்களத்தோட போகுது கூலி. ஏன்னா அந்த அளவுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ரஜினிகாந்தோடைய படத்தில் திருப்பங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, எதிர்பாராத திருப்பங்கள். ஆனால் ஒரு இடம் இருக்காது, நாம் பாட்டுக்கு எதிர்பாராத திருப்பம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தில் இதுதான் டர்னிங் பாயிண்ட்டு நீங்கள் யூகிக்கவே முடியாத அளவுக்கு எதிர்மறையாக வரும்.
அதான் படத்தினுடைய சக்ஸஸ். அதுலேயும் கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் கண்ணு போகாது. நாற்காலி உனக்கே வந்துக்கிட்டு அப்படி வச்சிருக்காரு. 10 நிமிஷம் அந்த கிளைமேக்ஸ் ஒன்னே போதும். இன்னொரு 10 தடவை ரஜினி ரசிகர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேல புதுமை பண்ணியிருக்காரு. அதாவது பழைய கதை தான், ஸ்க்ரீன் பிளே இப்படிலாம் பண்ண முடியுமா என்று நாம் யூகிக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கார் லோகேஷ் கனகராஜ். அதே மாதிரி நம்ம கிரிஷ் ஒளிப்பதிவு, சூப்பர் ஒளிப்பதிவு. இதுவரை பெரிய பெரிய ஒளிப்பதிவாளர் தான் ரஜினிகாந்த் படத்துக்கு பண்ணியிருக்காங்க. முதல் தடவையாக கிரிஷ் பண்ணியிருக்காரு. கிரிஷ் கருணாகரன் பிரமாதம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு நிறைய வசதிகளை செய்து கொடுத்துருக்கிறார்கள். வசதினா என்ன, லைட்டிங்ஸு எவ்வளோ வேணால் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட காட்சிகளும் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. அதாவது லோகேஷ் கனகராஜ் சன் பிக்சர்ஸ் ஒரு தொகையை கொடுத்துருக்காங்க. அதில் 5 கோடி ரூபா மிச்சப்படுத்தியிருக்குது. அந்த ஒரு 10 நாள் ஷூட்டிங்கில் 5 கோடி ரூபா மிச்சப்படுத்தியிருக்காருன்னா எந்த அளவுக்கு ஒரு கேஎஸ் ரவிக்குமாரை விட கூடுதலாக ப்ரொடியூசர்ஸ் டைரக்டருங்கிற பேரை லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி நம்முடைய அனிருத் கேட்கவே வேண்டாம். இந்த படத்தில் பூரா வெஸ்டர்ன் தான், இந்த ஹாலிவுட் ஸ்டைலில் போட்டு தாக்கியிருக்காரு. என்ன பாடல் வரிகள் கொஞ்சம் சரியாக காதலை விழுகலை, அதை பற்றி அவன் கவனிக்கிறான். டமால் டுமீல் 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 போட்டு அட்டி நிமித்திருக்காரு. சிக்குடு சாங் வேறு லெவலில் இருக்குது. அதாவது குத்தாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, குத்தாட்டத்தில் கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் போட்டு ஆடினா எப்படி இருக்கும், வழக்கமான குத்தாட்டமாக இல்லாமல் சிக்குடு வேறு ஸ்டைலில் இருக்குது. பின்னணி இசை தூக்கலாக இருக்குது. பொதுவாக ரஜினி படத்திலேயே பின்னணி இசை தான் அந்த திரைக்கதையை மேலோட்டத்தமாக சும்மா தூக்கி கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ கல்யாண வீடுகளில் அங்கங்கே வான வேடிக்கை காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கிறாரு அனிருத். பாடல்கள் பஞ்சு பாடல்கள் என்று இல்லை. அது ஒரு, ஏன்னா இது வரைக்கும் எல்லா பாடல்களையும் ரசித்து பார்த்து கேட்டுருக்காங்க. ஆனால் பாஷா பாரு அந்த மாதிரி ஒரு பாட்டு இல்லை. இந்த பாஷா படத்தில் ரகுவரன் வருவார் தெரியுமா, ஒரு வித்தியாசமான, கொஞ்சம் தான் பேசுவார். ஆனால் ரஜினியை விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதாவது எதிரி எந்த அளவுக்கு, வில்லன் எந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பின் ஆற்றலை வெளிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு தான் ஹீரோவுடைய ஆற்றல் எடுபடும். அந்த மாதிரி பாஷா படத்தில் ரகுவரனுக்கும் ரஜினிகாந்துக்கு அமைஞ்ச மாதிரி வேறு எந்த படத்துலையும் இல்லை. பாஷா படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நாகார்ஜுனா, சையத் சாகிர் எல்லாருமே ரகுவரனாவே மாறி இருக்கிறார்கள். அவங்க இப்போ நான் நிறைய படம் நாகார்ஜுனா நடித்த படம் பார்த்துருக்கேன். அவர் வந்து ஹீரோவாகவே பண்ணியிருப்பார். அதாவது நடிகை ஹீரோயின்களை தாஜா பண்ணுறது, வில்லன்களை அடி துரத்துறது, அந்த மாதிரி. இந்த படத்தில் முதல் முறையாக ரஜினி படம் என்பதற்காக வில்லன் வேஷம் போட்டிருக்காரு. எப்போவுமே கதாநாயகன்ங்கிறது ஒரு வரமுகக்குள்ளே தான் சுத்த முடியும். ஆனால் வில்லன் என்பது வெயில்லையை தாண்டியும் சுத்த முடியும். அதனால தான் வில்லனாக இருந்த ரஜினிகாந்த் கதாநாயகனா இன்னும் பிரதிபலித்தார். அதே மாதிரி நம்ம நாகார்ஜுனா வேற நாகார்ஜுனாவை நம்ம தெரிவாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த படம் தெலுங்கில் சூப்பர் ஹிட்டாக பிச்சுக்கிட்டு போவோம். இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் ரஜினிகாந்துடைய தோற்றம், அந்த இளமை தோற்றம்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதுமாரி ஃப்ளாஷ்பேக்கு வரும்போதெல்லாம் நம்ம ஏதோ எதிர்பார்த்துருப்போம்ல, அது இல்லை, வேறு மாதிரியான ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் கதையை நாம் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, யோ ஒன்று யாரையா கதை சொன்னீங்க, கதை சொல்ல சொன்னதுன்னு நீங்களே வைவீங்க. அதனால தான் கதையை நான் மேலோட்டமாக சொல்லியிருப்பேன். நடிகர்கள் எல்லோரும் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். படத்தில் ஸ்ருதிஹாசன் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்ருதிஹாசனை பார்க்கலாம். இது வரைக்கும் நடிச்சிட்டு இருந்த படங்களில் ஸ்ருதிஹாசன் வந்து கவர்ச்சி காட்டியிருப்பார். இந்த படத்தில் எனக்கும் கொஞ்சம் நடிப்பு தெரியும்னு சொல்லி அவர் லோகேஷ் கனகராஜ் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சரி, நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ருதிஹாசன் இனிமேல் நல்ல வேடங்களை எடுப்பதற்கான வாய்ப்பை லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்காரு. அதை நல்லா பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி இதில் சத்யராஜ் வந்து ஒரு ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்ட மாதிரிலாம் இல்லை, வேற ஒரு சத்யராஜை நீங்கள் இதில் பார்க்கலாம். வில்லன்கள் எல்லோருமே ஒரே மாதிரியாக இல்லாமல் வேறு வேறு பாணி, உனக்கு இந்த பாணி, உனக்கு இந்த ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் வெளுத்து வாங்கியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் வந்து ஒரு அழுத்தமான சண்டை காட்சி இருக்குது. அதில் வந்து ரஜினியை வந்து வேறு லெவல் ரஜினியை பார்க்கலாம். அதாவது வழக்கமான சண்டை காட்சிகள், உதாரணமாக சொல்ல போனால் முரட்டு காலையில் இந்த ட்ரெயின் சண்டை காட்சி சூப்பராக இருக்கும்.
அந்த சண்டை காட்சிக்கு அதேமாரி விஜயகாந்துக்கு ஒரு ட்ரெயின் சண்டை காட்சி அமைந்தது. அதேமாதிரி இந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு அவருடைய 75 வயதிலும் அவருடைய இளமை குன்றாத அந்த பவர்ஃபுல் ஆக்ஷனை காமிச்சிருக்காரு. அதுக்கு நம்ம சண்டை காட்சி மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். வேறு மாதிரி லெவலில் காமிச்சிருக்காரு. 75 வயசில் அவன் காலை மேலே தூக்க முடியாது, கீழே ஒழுங்காக நிற்க முடியாது. அந்த சூழ்நிலையில் வேறு லெவலில் ரஜினி மாஸ் காட்டியிருக்காரு. இன்னும் ஒரு 10 படங்களுக்கு அவர் 150 கோடி ரூபா வாங்குவார். இந்த படத்தில் 150 கோடி ரூபா வாங்கியிருக்காரு. இன்னும் அடுத்து 200 கோடி ரூபா சம்பளத்துக்கு கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ரஜினி ரசிகர்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடுவாங்க. எப்போவுமே ஒரு படம் எப்போ வெற்றி பெறும்னு சொன்னாக்க அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கணும். ஒரு படத்தோட தலையை தொங்க போட்டான்னு வச்சுங்க, அந்த படம் ஓடாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டாத ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு படமாக அமைந்திருக்கிறது. சன் டிவிக்கு மிகப்பெரிய ஒரு பேரை பெற்றுத்தரும் இந்த படம். லோகேஷ் கனகராஜுக்கும் வேறு லெவல் 50 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. ஆனால் நல்லா உழைச்சிருக்காரு. அதான் அவர் சொன்ன மாதிரி 3 மாதம் வீட்டுக்கே போகாமல், குழந்தை குட்டியில் பார்க்காம, ஒய்ஃபை பார்க்காம, பேசாமல், முழு ஒரு தியானம் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. எல்லா இயக்குநர்களும் இப்படி உழைக்க வேண்டும் என்பதற்கு முன்னோடியாக தேர்ந்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதனால் நல்ல மிகச்சிறந்த பாடல்கள், ஒளிப்பதிவு, தரமான சண்டை காட்சிகள், அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க படம். அதில் எந்த சந்தேகமே இல்லை. கொடுத்த கூலிக்கு மன நிறைவை தருகிற அட்டகாசமான பொழுதுபோக்கு படம் கூலி.